நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸ்பிரஸ் லைவின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ் சரோஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதகலப்படுத்திய காளைகள், திமிலை பிடித்து விளையாடிய காளையர்கள். அலங்காநல்லூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வெற்றி பெற்ற ஒவ்வொரு காளைக்கும் தங்க காசு பரிசு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி மனு தாக்கல் செய்கின்றனர். ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசியல் எதிரிகள் மேற்கொள்ளும் திட்டங்களை தவிடுபொடியாக்கி நல்லாட்சியை அமைக்க வேண்டும். எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஈரோட்டில் பெண்கள் மட்டுமே கொண்டாடிய காணும் பொங்கல் பண்டிகை. வஉசி பூங்காவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி நடனமாடி மகிழ்ச்சி. விண்ணில் வெற்றிகரமாக ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை இணைத்து அசத்திய இஸ்ரோவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு பிறகு விண்ணில் செயற்கைக்கோளை இணைத்த 4வது நாடு என்ற பெருமையை பெற்ற இந்தியா. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல். ஆளுநர் உத்தரவை எதிர்த்த வழக்கில் இன்று விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் வெள்ளை சேலை அணிந்து பொங்கலிட்ட பெண்கள். மாட்டுப் பொங்கல் அன்று வினோத முறையில் பொங்கலிட்டு வழிபாடு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. Safety camera. பிப்ரவரி 6ஆம் தேதி திரையரங்குகளில் படம் வெளியாகும் என்ற அறிவிப்பால் அஜித் ரசிகர்கள் உற்சாகம். திண்டுக்கல் அருகே சிறுமலையில் குதிரை பொங்கல் பண்டிகை கொண்டாடிய மக்கள். போக்குவரத்திற்கு குதிரையை பயன்படுத்தி வரும் நிலையில் நன்றி பாராட்டி விழா. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற பசு ஓட்டம். காணும் பொங்கல் பண்டிகையை புதுமையாக கொண்டாடி மக்கள் மகிழ்ச்சி. போலீசாரால் தேடப்பட்டு வந்த ரவுடி பாம் சரவணன் ஆந்திராவில் கைது. சென்னை அழைத்து வந்தபோது தப்பி போட முயன்றதால் காலில் சுட்டதாக போலீஸ் தகவல். முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க 7 உறுப்பினர் கொண்ட புதிய குழுவை அமைத்தது மத்திய அரசு. ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் நியமனம். பத்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வீடியோ எடுத்து விற்பனை. தாய் தந்தை இருவரை கைது செய்து சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துகள் முடக்கம். கட்டுமான நிறுவனத்தில் லஞ்சம் பெற்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மும்பையில் நடிகர் சையப் அலிகான் வீட்டில் புகுந்து தாக்கிய கொள்ளையன். லேசான காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி மாவட்ட தேர்தல் அலுவலரின் எக்ஸ் தளத்தில் பாஜகவின் செய்தி பகிரப்பட்டதால் சர்ச்சை. சமூக ஊடக பிரிவு அதிகாரியை மாற்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகையில் கோலாகலமாக நடைபெறும் மகா கும்பமேளா. 3ஆம் நாள் விழாவில் லட்சக்கணக்கானோர் புனித நீராடல். அதானி குழுமம் மீது குற்றச்சாட்டுகள் வைத்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்படுவதாக அதன் நிறுவனர் அறிவிப்பு. குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் விளக்கம். அமெரிக்காவின் அதிபராக நாட்டு மக்களுக்கு இறுதி உரையாற்றிய ஜோ பைடன். 8 மாத பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக விளக்கம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரம் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அவருடன் மகன் இன்பநிதி, அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வரவேற்பை நல்கினர். கோலாகலமாக நடைபெற்றது. 1100 காளைகளுடன் 750 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் இறுதிச் சுற்றில் பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் என்பவர் 20 காளைகளை அடக்கி முதல் இடத்தை வென்றுள்ளார். 2வது இடத்தில் 13 காளைகளை அடக்கிய பொதும்பையைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் வென்றுள்ளார். 10 காளைகளை அடக்கிய மடப்புறத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் 3வது இடத்தையும் வென்றுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 9 பேர் பலத்த காயமடைந்தனர். முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் மற்றும் கன்றுடன் பசுமாடும் பரிசாக வழங்கப்பட்டது. 2வது இடத்தை வென்ற ஸ்ரீதருக்கு ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டது. 3வது இடம் பிடித்த விக்னேஷிற்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. கடற்படை பயன்பாட்டிற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 போர்க்கப்பல்களை மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கடற்படை பயன்பாட்டிற்காக INS சூரத், INS நீல்கிரி, INS வஷீர் என்ற 3 போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்படையின் முந்தைய போர்க்கப்பல்களை விட அதிவசதிகள் இந்த புதிய போர்க்கப்பலில் உள்ளன. இந்த 3 போர்க்கப்பல்களையும் மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, 3 புதிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் நாள் கடற்படை வரலாற்றிலும் தற்சார்பு இந்தியா திட்டத்திலும் மிக முக்கியமான நாள் என்று குறிப்பிட்டார். இந்த 3 போர்க்கப்பல்களும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை என்பது நமக்கு பெருமையான விஷயம் என்று கூறிய பிரதமர் மோடி, ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நலனை காப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்று தெரிவித்தார். ஏலகிரி மலைவாழ் மக்கள் மாடுகளை அலங்கரித்து பாரம்பரிய முறையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழாவை உழவர்களும் கால்நடை வளர்ப்போரும் கொண்டாடி ஆனந்தமடைந்தனர். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்துள்ள ஏலகிரி மலைவாழ் மக்கள் மாட்டுப் பொங்கல் பண்டிகையை புதுமையாக கொண்டாடினர். ஊர்கோவில் அருகே மாடுகளை வரவழைத்த அவர்கள் அவற்றை அலங்கரித்து பொங்கலிட்டு கால்நடை செல்வங்களுக்கு படையலிட்டு வழிபட்டனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் காப்பகத்தில் வருடந்தோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று யானை பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற யானைகள் பொங்கல் விழாவில் முதுமலை புலிகள் காப்பக கல இயக்குனர் கிருபாசங்கர், நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா, முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் வித்யா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தும் உரியடித்தும் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பொங்கலை கொண்டாடினர். தொடர்ந்து யானைகளுக்கு உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யானைகளுக்கு கரும்பு, தர்பூசணி, அன்னாசி, மாதுளை, ஆப்பிள் உள்ளிட்ட பழ வகைகளும் ஊட்டச்சத்து உணவு மற்றும் வெண்பொங்கல் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் பாரம்பரிய இசைக்கு நடனமாடிய குறும்பர் பழங்குடியின மக்களோடு
அதிகாரிகள், சுற்றுலா பயணிகள், பள்ளி மாணவிகள் ஆகியோரும் நடனமாடி மகிழ்ந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வடலிவிலை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு நிகராக இளவட்டக்கல் தூக்கும் போட்டி மற்றும் உரல் தூக்கும் போட்டி ஆகியவை நடைபெற்றன. இதில் இளைஞர்களுக்கு இணையாக இளம் பெண்களும் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி அசத்தினர். இப்போட்டியில் உரலை ஒரு கையால் ஏந்தி தலைக்கு மேல் நீண்ட நேரம் தூக்கி நிறுத்தி வைத்திருக்கும் சாதனையும் நடைபெற்றது. இதில் 55 கிலோ இளவட்டக்கல்லை தூக்கும் போட்டியில் பெண்கள் பிரிவில் ராஜகுமாரி என்பவர் முதலிடத்தை பிடித்தார். 2ஆம் இடத்தில் தங்கபுஷ்பம் என்பவர் வெற்றி பெற்றார். 98 கிலோ இளவட்டக்கல்லை தூக்கி போடும் ஆண்களுக்கான போட்டியில் முதல் பரிசை விக்னேஸ்வரன் என்பவரும் 2ஆம் பரிசை பாலகிருஷ்ணன் என்பவரும் தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்றவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் லைவ் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.